தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நமது தம்பி கொடியை கொஞ்சம் மறைக்காதீங்க, அந்த பக்கம் பார்க்கணும். திருமலச்சி பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு ஜெகநாத பெருமாள் கோயில் முன்பாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈஸ்வரன் கோயிலா? ஒத்தாண்டீஸ்வரர் கோயில் முன்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏழுமலைதான் ஜெகநாத பெருமாள் கோயில் தானே? ஆமான்ட்டாரு. அதுக்காக அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. உங்களை எல்லாம் பார்த்தது வணக்கம் போறதுல நான் வேற கூட நிக்கிறேனா, அதனால. ஆனா என்கிட்ட சொன்னாரு, இங்க அதிமுக நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் அவருக்காக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். மணிமாறன் உட்பட அங்க பூந்தமல்லி நகர செயலாளர், இங்க திருமலிச்சை நகரத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பேர நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல பேசிக்கிறேன். கரெக்ட் தானே? அம்மா அவர்களால் 2016 சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவரை வெற்றி பெற செய்தீர்கள். எனக்காக தனது பதவியை துறந்தவர் அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்கள். அவர் இந்த முறை நமது அதிமுக தலைமையிலான கூட்டணியில அண்ணன் இபிஎஸ் அவர்களின் ஆதரவோடு, பாஜகவின் ஆதரவோடு, பாமகவின் ஆதரவோடு, புரட்சி பாரதம் ஆதரவோடு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவோடு மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை இந்த முறை உறுதியாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி. வீட்டில் மாத்திரம் இல்ல, வெளியிலையும் இல்ல, வெளியில போறவங்க மாத்திரம் இல்ல, வீட்டில் உள்ளவங்களும் தனியா இருப்பதற்கே, குறிப்பாக பெண்கள், அவங்க வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருந்தாலும் சரி, 2 வயது பச்சை குழந்தையாக இருந்தாலும் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில மோசமான நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது, காலேஜுக்கு அனுப்பும் போது வீட்டில் உள்ளவங்க பயந்து கொண்டே அனுப்புவாங்க, பெண் பிள்ளையாச்சே பத்திரமா வீடு திரும்பணும். இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை போல ஆண் பிள்ளைகளையும், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களை, கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள், வேலைக்கு சென்ற இளைஞர்கள் பத்திரமாக திரும்ப வேண்டுமே. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம். எங்கே தங்கள் மகன் அதற்கு அடிமையாகி விடுவானோ? இளம் வயது, புரியாத வயதிலே போதை மருந்து குறிவைத்து விற்கப்படுகிறது. சந்து பொந்தெல்லாம் கஞ்சா. நாங்கள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கும் பொழுது கஞ்சா என்ற பெயரையே கேள்விப்பட்டதில்லை. இப்பொழுது என்னவென்றால் கமார்கெட்டு மாதிரி கஞ்சா எல்லா இடத்திலையும் கிடைக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி சிந்திக்காமல், வருங்கால சமுதாயத்தை பற்றி சிந்திக்காமல், உங்களை எல்லாம் கொள்ளையடித்து வைத்திருக்க பணத்தை வைத்து 500க்கும் 1000க்கும் 2000க்கும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று கங்கணம் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில இந்த ஆட்சியாளர்கள் மமதையிலே தெரிகிறார்கள். காரணம், தமிழ்நாட்டின் மக்களின் வரிப்பணம் இன்றைக்கு அவர்களுக்கு எளிதாக கையாள முடிகிறது. அவர்களால் கையாளப்படுவதால் அவர்கள் அதை எப்படியெல்லாம் கபலீகரம் செய்கிறார்கள் என்பது பல்வேறு வழக்குகள் மூலம் வருகிறது. இன்றைக்கு
பூந்தமல்லி தொகுதியில லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், குறிப்பாக பல தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்கள் இந்த கடுமையான மின்கட்டண உயர்வால் பல சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். ஆனா இன்றைக்கு பால் விலை பொருட்கள் விலை உயர்ந்து கிடக்கிறது. என்று சொல்ல போனால் மின் கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. 67% முன்பு 2021 அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்ததை விட இப்பொழுது 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாயிட்டு, நில மதிப்பீடு கைட்லைன் அதிகமாகிவிட்டது. அதனால் மக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அதிக செலவு. ரியல் எஸ்டேட் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டலாம் என்பவர்களுக்கு எவ்வளவு கடினங்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவின் வட்ட செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள், கவுன்சிலர்களால் எவ்வளவு தொந்தரவு. இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் எல்லாவித சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில் இருக்கிறார்கள், அல்லது நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள். காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு கிடக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மா இருந்தப்ப அப்பொழுது அமைச்சராக இருந்த முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனன் அவர்கள் அந்த வடநாட்டு கும்பலால் இரவிலே தாக்கப்பட்டு லாரியிலே வந்தவர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் அம்மா அவர்கள் தொடர் முயற்சியால் ராஜஸ்தான் வரை சென்று அந்த பவேரியா கொள்ளைக்காரர்களை காவல்துறை கைது செய்து, அப்படி திறமை மிக்க காவல்துறை இன்றைக்கு கைகள் கட்டப்பட்டு கிடக்கின்றன. காரணம், காவல்துறை காவல் நிலையங்கள்ல இன்னைக்கு திமுகவின் கட்டை பஞ்சாயத்து நிலையங்களாகிவிட்டது. காவலர்களால், காவல் அதிகாரிகளால் ஏதும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்து விட்டது. திமுகவின் தலையீடு இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு திமுகவின் கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி செல்கின்ற மாணவிக்கு வன்கொடுமை என்றால் விமானத்திலே பறக்கின்ற பணிப்பெண்ணையும் விட்டு வைக்கவில்லை, அவருக்கும் வன்கொடுமை செய்கிறார்கள் இந்த திமுக நிர்வாகிகள். எத்தனை கொடுமை! சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது, எங்கும் கொலை. கூலிப்படைகள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யார் உயிரையும் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மோசமாகிவிட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாதம் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அது சரியாகாது என்பதுதான் உண்மை. அதனால் இந்த திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அது பூந்தமல்லி தொகுதியிலும் நீங்கள் நிறைவேற்றி காட்ட வேண்டும். இந்த தொகுதியில குக்கர் சின்னம் வெற்றி பெற்றது என்ற செய்தியை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய அருமை சகோதரர் ஏழுமலை அவர்கள் மீண்டும் இந்த தொகுதிக்கு உங்களுக்காக பணியாற்ற குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் சார்பாக இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகள்: திருமலைசை சிவன் கோவில், திருமலைசையில் உள்ள மருத்துவமனையை தரம் உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும். திருமலைசையில் தரமான சாலைகள், தெருமின் விளக்குகள் அமைத்து தரப்படும். திருமலைசை பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டு மனைகள், அரசு வீடுகள் கட்டித்தரப்படும். திருமலைசை ஜெகநாத பெருமாள் கோயில் சொத்துக்கள் வரையறையின்றி ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்களிடமிருந்து மீட்டு பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். திருமலைசையில் உள்ள ஒவ்வொரு வார்டுகளுக்கும் உடற்பயிற்சி கூடம், நூலகம் அமைத்து தரப்படும். திருமலைசை பகுதியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை குறைக்க, முழுமையாக தடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய ஆணையிட்டு முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இதுபோல இந்த தொகுதியின், குறிப்பாக நமது திருமலைசை பகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து இந்த முறை அவரை
மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உறுதுணையாய் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு NSA மணிமாறன் அவர்களுக்கும், திருமலைசை பேரூர் கழக செயலாளர் திரு M கர்ணன் அவர்களுக்கும், பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு K பாலாஜி அவர்களுக்கும், திருமலைசை பேரூர் கழக செயலாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கும், திரு NS முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் NS ஜெகநாதன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு முருகன், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு மணிகண்டன், திரு மொராஜி தேசாய், திரு நரசிம்மன், திரு பிரபாகர் அவர்களுக்கும், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த திரு பாண்டுரங்கன், திரு ஏழுமலை அவர்களுக்கும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே தொகுதி பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை சகோதரர் கரிகாலன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் அவர்களுக்கும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்து குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.